கூமாம்பட்டி தங்கபாண்டியன் இவங்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒருத்தவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறியா அப்படிங்கிற மாதிரி நீங்க ஸ்டார்டிங்ல கமெண்ட்ஸ் போட்டுருவீங்க. இது அதை பத்தின கிடையாது. யாரை கூட்டிட்டு வந்து ஷோ நடத்தணும், யாரை கூட்டிட்டு வந்து ஷோ நடத்தக்கூடாது அப்படிங்கிறது மீடியாவுக்கு இன்னும் சரியா தெரிய வரலையா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஆக்சுவலி என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூமாம்பட்டி தங்கபாண்டியன் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே அவருடைய ஊரை வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பெரிய பெரிய கடைகளுக்கு ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்டாங்க. ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சருக்கு திடீர்னு லைம்லைட் கிடைக்கும் போது இது எல்லாரும் எடுத்துக்கிற சாதாரணமான ஒரு விஷயம் தான். ஆனா இது எங்க தடுமாற ஆரம்பிச்சதுன்னா ஜீ தமிழ்ல சிங்கிள் பசங்க அப்படிங்கிற ஒரு ஷோ. இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சரையும் சீரியல் நடிகைகள் எல்லாரையும் ஒன்னா சேர்க்க விட்டு அவங்க டான்ஸ் ஆடுவாங்க, அதை பார்த்து இவங்க மார்க் போடுவாங்க. ஸோ அந்த ஷோவே வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பிலோ த பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, இவ்வளவு தூரம் தான் ஆடணும், இது கீழே போனா இது அசிங்கம் அப்படின்னு தெரியும் இல்லையா. பட் அது அப்படிதான் பண்றாங்க. நெருங்கி நின்று கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, அங்கங்க வந்து கை வைக்கிறது. ஸோ இது வந்து கூமாம்பட்டி அவர்களும் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் மக்கள் வந்து எழுப்பி வளர்த்து விடுறாங்க. ஒரு ரெப்ரசன்டேட்டிவா நீங்க அங்க போறீங்க, உங்க ஊர் மானமும் அதுல கலந்துருக்கு. இந்த நேரத்தை பயன்படுத்தி என்னவா இருக்கட்டும், அவங்க சீரியல் நடிகாவே இருந்துட்டு யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், அது எதுக்கு அப்படி கட்டி பிடிச்சிட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்கல, கமெண்ட் செக்ஷன்ல கேட்கறாங்க. ஸோ ஒரு பொண்ணு அலோவ் பண்ணதோ இல்லையா அது அடுத்த விஷயம். நீங்க ஒரு டிவி முன்னாடி பெர்ஃபார்ம் பண்றீங்க. இப்போ ஏங்க கூமாம்பட்டி வாங்க அப்படிங்கிற மாதிரி அத்தனை குழந்தைங்க உங்களை நம்பி அவ்வளோ பாக்குது. ஸோ அந்த ஷோவை குழந்தைங்க உட்காந்து பார்க்கும்போது அப்ப நம்மளும் இந்த மாதிரி கட்டி பிடிக்கிறது தப்பு இல்லைல்ல, இப்படி டான்ஸ் ஆடுறது தப்பு இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட் எக்ஸாம்பிள் வராதா அப்படிங்கிறத கேள்வி. ஆக்சுவலி இந்த ஷோல இருந்து பல கண்டஸ்டன்ட் பல ஜட்ஜஸ் வெளியே போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா வந்து உள்ள இருந்ததா செய்திகள் வந்தது, கசிஞ்சது, அதே மாதிரி வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க வரல. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க பண்ற இந்த கூத்து தான். அதாவது ஒரு டான்ஸ் ஷோ, ஒரு இம்ப்ரெஸ் பண்ற ஷோனா நம்ம அதோட நிறுத்திக்கணும், லவ் மாதிரி பேசுறோமா. ஆனா ஒரு வரைமுறை மீறி பண்றதுனால என்னன்னா பயங்கரமா இவங்களுக்கு அடிப்பட ஆரம்பிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ருதிகா இப்ப பாலிவுட் வரைக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஹிந்தி பிக் பாஸ் போயிட்டு உங்க கூட ஹிந்தி பிக் பாஸ்ல பத்தி பேசிப்பா பாத்தீங்களா. சோ இவங்க அங்க வரைக்கும் போய் ஃபேமஸ் ஆகியிருக்காங்க. இப்ப இந்த நேரத்துல இப்படி கட்டி பிடிக்கிற ஷோல, முத்தம் கொடுக்குற ஷோல இவங்க ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பேர் வந்தா ஸ்ருதிகா எடுத்த நல்ல பேர் அத்தனையும் காலி. ஆனா நைஸா இவங்க வெளியே வந்துட்டாங்க. அடுத்து யாரு போனது பாத்தீங்கன்னா பார்த்திபன். இவரும் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி பேசுவாரு, இந்த காதல் பண்றவங்க எல்லாம் பார்த்தா அவர் ஒரு கவிதை சொல்லுவாரு. ஸோ ஷோக்கு ஒரு டாப் நாச்சா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க. பட் இவங்க பண்ற கூத்தை பார்த்து பார்த்திபனுக்கு ஆல்ரெடி வந்து பல அடிகள் விழுந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷோக்கெல்லாம் நம்மள ஜட்ஜா கூப்பிட்டா நமக்கு அசிங்கம் ஆயிடுமே அப்படின்னு சொல்லி அவரும் வந்து கண்டுக்கிட்டார். இப்ப யாரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்கன்னா டிஆர். அவர் எவ்வளவு பெரிய லெஜெண்டரி ஆக்டரு, சிங்கரு, டைரக்டரு. நம்ம டிஆர் 1000 விதத்துல கலாய்க்கலாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா டிஆரோட நடிப்பையும் அவரோட டைரக்ஷனையும் என்னைக்கா நம்ம என்ஜாய் பண்ணாம இருந்திருக்கோமா? இல்லவே இல்ல. லெஜெண்டரி சிம்பு அவர்களுடைய அப்பா, அந்த ஸ்தானமும் அவருக்கு இருக்கு இல்லையா. இப்ப அவரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இவங்க கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, ஃபர்ஸ்ட் நைட் சீன் வந்து பண்றது, பெட்ஷீட்டுக்குள்ள வந்து அந்த மாதிரி பண்றது, இதெல்லாம் பார்க்கும்போது எக்ஸாக்டா டான்ஸ் ஷோஸ்ல தான் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சர் சீரியல் நடிகையும் பண்ற ஷோல இவ்வளவு பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி. இதுல ஸ்பெசிபிக்கா நீ ஏன் கூமாம்பட்டியை மட்டும் சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா வந்து பண்றது. இதுல இந்த நடிகையும் வந்து பாத்தீங்கன்னா அலோவ் பண்றாங்க தான். ஏன்னா இந்த நடிகையை பொறுத்த வரைக்கும், சாந்தினியை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு சில சீரியல்ல சின்ன சின்ன வில்லி ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பெல்லாம் இவங்களுக்கு லைம்லைட்டே கிடைக்கல. இவங்க பேர் யாருன்னே தெரியாது. ஈவன் எனக்குமே இப்படி ஒரு நடிகை இருக்காங்க, ஆனா பேர்லாம் தெரியாது. ஆனா எனக்கு திடீர்னு இவ்வளவு வருஷம் உழைப்புக்கு அப்புறம் ஒரு லைம்லைட் கிடைக்குது. இவனோட சேர்ந்தாதான் நடிக்க முடியும்னா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த லைம்லைட்டை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அந்த நடிகைக்கு தான் வந்து ஒத்து வரல, அந்த நடிகை பாருங்க மூஞ்சி குளிக்கிறாங்க, அந்த நடிகை பாருங்க இப்படி பாருங்க மூஞ்சி பாருங்க எப்படி இருக்கு அப்படிலாம் வந்து பேசுறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, அந்த நடிகையோட இன்ஸ்டாகிராம் போய் பாருங்க, இத்தனை போட்டோ பிடிக்காம யாராவது போடுவாங்களா? பிடிச்சுதான் எல்லாரும் போடுறாங்க. ஸோ தெரிஞ்சே இது எல்லாமே பண்றாங்க. குழந்தைங்க பாக்குறாங்கன்னா பார்த்துட்டு போ, நான் எப்படி வேணா ஷோ நடத்தோம், நீ பார்த்துட்டு இரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கெல்லாம் ஊக்குவி போட்டு ஆரம்பிச்சது யார் தெரியுமா? வேற யாரும் இல்லை, நம்ம விஜய் டிவி தான். ஸோ அந்த டான்ஸ் ஜோடி டான்ஸ்ன்னு என்னென்னமோ எடுத்துட்டு வந்தாங்க பாருங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சது இங்க எங்க போய் முடிஞ்சிருக்குன்னா இப்படி சிங்கிள் பசங்கன்னு போய் முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஓவராலா இங்க ஃபுல்லா வல்கரா இருக்கு. இதுல இருந்து டிஆர் கரண்டுக்கு போறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. ஏன்னா வந்து இப்பதான் டிஆருக்கு ஒரு நல்ல ஃபேம் கிடைச்சிட்டு இருக்கு, மறுபடியும் பாடல்கள்லாம் பாடிட்டு இருக்கிறதா வந்து செய்திகள் கிடைச்சது. இந்த நேரத்துல இந்த மாதிரி ஷோ பண்ணி அங்க எவனா வந்து ஏதாவது பண்ணி அது நியூஸ் ஆகி நம்ம மேல கேஸ் ஆகி எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி என்ன நான் டிஆர் மாதிரி பேச ஆரம்பிச்சேன். அவரு கலந்துக்கிறதா வந்து எனக்கு செய்திகள்
செய்திகள் கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி ஷோ வந்து நடத்தணுமா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. இது ஸ்பெசிபிக்கா கூமாம்பட்டியோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. ஸோ ஸ்பெசிபிக்கா எப்படி வீடியோவை பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம சேனலுக்கு தெரியும். எல்லா சேனல்களும் அதே செய்யும். எப்படி திவாகரை பத்தி போட்டப்ப இப்படிலாம் நீங்க பேசுறீங்க, நீங்க தான் மீடியா தான் காரணம், அதை காரணம், இதை காரணம், பட் கூமாம்பட்டிக்கு மட்டும் இங்க வந்து விதி வழக்கா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. ஸோ ஒரு வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறது இல்ல, அவருடைய வளர்ச்சி யாரையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம்.